ஹலோ, குட் மார்னிங். கப்பு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருக்கீங்க, காஃபி கப் ரீடிங். எனக்கு காஃபி கப் ரீடிங்கில் உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதா இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம். ஓகே, அனல் அனல் அனல். இன்னும் யாராவது ஒரு நியூ சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரெட் ஏஞ்சல். யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, அந்த சேனல் பார்க்கலைன்னா அந்த சேனல் போய் ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுலேயும் வீடியோஸ் வரும். ஓகே, அந்த மாதிரி மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. எல்லாருக்கும் மெசேஜஸ் ரெசனேட் ஆகணும்னு சொல்லி எதுவும் கிடையாது, கட்டாயம் கிடையாது. நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி இந்த மெசேஜஸ் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு 1-2 மெசேஜஸ் இருக்கலாம், சில பேருக்கு இந்த மெசேஜே இல்லாமல் கூட இருக்கலாம், வேறு ஏதாவது ரீடிங்ஸில் இருக்கலாம். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டைம்லெஸ் ரீடிங் தான். நியூ சேனல்லையும் அதுலேயும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் செக் பண்ணிவிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க நியூ சேனல். ரொம்ப 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 நன்றி. ஓகே, பாப்பா என்ன மாதிரியான மெசேஜஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஓகே, தெரிக்க விடுறாங்க, இல்லை தெரிக்க விடுறீங்க. சில பேர் அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்கள கோவம் எல்லாமே வந்துட்டு தெரிக்க விடுற மாதிரி இருக்கு உங்கள் மேலே. நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவங்க உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் மேலே வந்து அந்த ஜெலசி, அந்த சில விஷயங்கள் இருக்கலாம், கோவம் இருக்கலாம். அந்த கோவத்தை எல்லாம் அவங்க அடிக்கடி உங்களை டவுன் பண்ணுறதா சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அடக்க முடியாமல் டைரெக்டாகவே உங்களை தாக்குற மாதிரி இருக்குது. சில வார்த்தைகள் உங்கள் மேலே கொட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க என்ன தான் அந்த கோவமாக இருந்தாலும், எல்லா வார்த்தைகள் அவங்க விட்டாலும் அது உங்களை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலை. ஏதோ சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல, நாய் குலைக்குதுன்னா நம்ம சைலண்டாக போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சில பேர் அப்படி எடுத்துக்கிறீங்க. சில பேர் வந்துட்டு எனக்கு காது கேட்கலை, என்ன சொல்கிறாங்க புரியல சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு மைண்டில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. சண்டைக்கு வான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. முடியல, என்ன இவ்வளோ வேர்க்குது. ஓகே, நிறைய கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் கொட்டுறாங்க. நம்ம என்ன தான் பண்ணாலுமே இவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கிறாங்க. அவங்க குறிக்கோள் என்னமோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மதிக்க மாட்டுறாங்கன்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காங்க. ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு என்ன விஷயமா இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப ஒரு சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் கிளாரிட்டியோடு இருக்கீங்க. நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுது, என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக இருக்குது, என்ன நடந்ததுன்றதும் தெளிவாக உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் நீங்கள் வந்துட்டு எந்த விஷயமும் உங்களை வந்துட்டு தாக்குற மாதிரி பேசினாலும் சரி, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சி பேசினாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமாகவே இல்லை. உங்களுக்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணலை, அந்த எந்த விஷயமும் நீங்கள் ஃபீல் பண்ணலை. அவங்க சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நீங்கள், ஏன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடையாது. அது அந்த மாதிரியான விஷயங்களுக்கான அந்த பர்சன் நீங்கள் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அதனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அது அவங்களுக்கே அவங்க திருப்பி சொல்லிக்கிற மாதிரி, அவங்கள கேரக்டர், அவங்களுடைய விஷயங்கள் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணலை. ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அந்த பேஸ்மெண்ட் அது
பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கீங்க. அவசரப்பட்டு எந்த விஷயமும் வந்து உடனே பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எதனா கன்ஃபியூஷன்னாலேயோ யாருனா எதனா பண்ணுறதுனாலையோ நீங்கள் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நிறைய அடி பட்டாச்சு. நீங்கள் பாஸ்ட்டில் நிறைய அடி பட்டுட்டீங்க சில விஷயங்களில், ஒவ்வொரு விஷயத்தில் அந்த மாதிரி. ஆனால் இப்போது வந்துட்டு அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் அந்த பேஸ்மெண்ட் அதுவே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய மைண்ட் சொல்கிறேன், பேஸ்மெண்ட்ன்றது உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மனசு, அந்த தெளிவான அந்த விஷயங்கள், தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க நீங்கள். அதனால அவங்க என்னதான் அதை ஷேக் பண்ண பார்த்தாலும் அது வந்து விழற மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் பில்டிங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க நீங்கள். உங்களுடைய கனவு, உங்கள் ட்ரீம்ஸில், உங்களுடைய ஃபோக்கஸில், உங்களுடைய மைண்டில், உங்களுடைய செயலில் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஃபவுண்டேஷன், நீங்கள் ஃபவுண்டேஷன்றது உங்களுடைய ஒவ்வொரு ட்ரீம்ஸ், கோல்ஸ், உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு பாத்தாக இருக்கலாம் சில விஷயங்கள். அந்த விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு துணையாக டிவைன் இருக்கலாம், காடஸ், உங்கள் ஏஞ்சல்ஸ் இருக்கலாம், யூனிவர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து உங்கள் கூட சேர்ந்து அந்த ஃபவுண்டேஷன் எழுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எழுப்புகிற மாதிரி. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை தனியாக விடலை. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும், பண்ணுற ஒவ்வொரு செயல்லையுமே உங்களுக்கு வந்து டிவைனோட அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது, டிவைனோட சப்போர்ட் இருக்குது. உங்களை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. உங்களை சுற்றி என்னதான் ஒரு கேவலமான விஷயங்கள் நடந்தாலும், சில விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்கள்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயங்களில் நீங்கள் விழக்கூடாதுன்றதுக்காக உங்களை மைண்ட் லெவலில் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி உங்களை ஸ்ட்ராங் கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்கான அந்த டெஸ்டினேஷன், அந்த எதுவோ நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயம் நீங்கள் வந்துட்டு அடையணுன்றதுக்காக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கை கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அந்த உங்களுக்கான அந்த ட்ரீம்ஸ், அந்த விஷயங்களை, கோல்ஸை வந்துட்டு ப்ரொடெக்டும் பண்ணுறாங்க. வேறு யாரும் வந்துட்டு அதை சொதப்பக்கூடாது, எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கான டெஸ்டினி வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த விஷயங்களுக்காக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இன்கேஸ் யாரா ஏதாவது வேறு ஒரு குறுக்கு வழியில் ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் அது ஸ்டாப் ஆகாது. சில நிமிஷம் அந்த சில நிமிஷத்துக்காக வேணும்னா உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம்ன்றது வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு, ஒரு 3 மாதத்துக்கும் அந்த மாதிரி சில நேரத்தில் உங்களுக்கு பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஏதோ விஷயங்கள்ல. ஆனால் அந்த விஷயம் ப்ரொடெக்டாக தான் இருக்குது. அதை கை வைக்க கூட முடியாது. ஏன்னா அதை தொட்டி இப்படி விரலை கூட வச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனில் இருக்குது. வேறு யாரும் அதுக்கு சொந்தம் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் அந்த ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு உங்களுக்கு மட்டும் சேர வேண்டிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான் வந்து சேரும். சரியா? அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் இருக்குது. பேர்ட்ஸ் நிறைய பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர்ட்ஸ், கிளி, நிறைய பறவைகள், டிஃப்ரெண்ட் பறவைகள்லாம் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். வண்டு அடிக்கடி லாஸ்ட் ரீடிங் ஏதோ ஒரு ரீடிங்கில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சேனல்லையா இல்லை அந்த நியூஸ் சேனல்லையான்னு தெரியல. கருவண்டு அது வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கலாம், ஃப்ளை ஆகிற மாதிரி. நான் சொன்ன அந்த பூ மேலே உட்காந்துருக்கு. நேற்று கேண்டில் வாக்ஸ் ரீடிங்கில் நினைக்கிறேன், அந்த சேனலில், வேறு சேனலில். அவங்களுக்கு காட்டிடணும். ஓகே, யாரோ பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்காக. நிறைய பெட்ஸ் எனர்ஜினா அது அனிமல் ஸ்பிரிட், அந்த எனர்ஜி நிறைய இருக்கு. பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அந்த விஷயங்கள் இருக்கு. நாய் அந்த இருக்கு இல்லையா, டாக் வந்துட்டு
அந்த ஊளையிடும்போது அந்த தலை தூக்கி வச்சுட்டு அந்த ஊளையிடும்ல அந்த மாதிரி ஒரு இமேஜிங்க எனக்கு தெரியுது. 2 டாக் சேர்ந்து இருந்துட்டு ஊளையிடுற மாதிரி. ஒன்று டாக் இருக்கலாம், ஒன்று வந்து மேபி கேட்டாக கூட இருக்கலாம். 2ம் சேர்ந்து வானத்தை பார்த்து ஏதோ சம்திங் அப்படி இது பேசுகிற மாதிரி, ஊளையிடுறது வந்து பேசுகிற மாதிரி இங்கே தெரியுது. ஏதோ சம்திங் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி, ஏதோ விஷயங்கள் பண்ணுற மாதிரி அப்படி இங்கே இருக்குது. பேர்டும் இருக்குது அதை கூட சேர்ந்துட்டு. ஏதோ ஒரு பேர்ட் அவங்க 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 2 அனிமல்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு யூனிவர்ஸ்கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரி கேட்குற மாதிரி ஏதோ இருக்கலாம். இந்த பறவைன்றது வந்து அவங்க 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மெடிடேஷன் மோட்டாக இருக்கும். இந்த பறவை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஏதாவது விதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துக்கான அந்த ஒரு சாவிக்கான அந்த ஹோல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்குது. சாவி யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் சாவி தான் கையில் இருந்தது, ஆனால் அது ஓப்பன் அந்த டோர் அது எந்த டோருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். மேபி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டோரில் வந்துட்டு அந்த இது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பேர்ட்ஸ் அனிமல்ஸ் நிறைய இருக்கும் அந்த இது இங்கே. கால் பைரவர், மேபி கால் பைரவர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் போர்ஷிப் பண்ணுறது. கால் பைரவர் ஏதோ விதத்தில் அதில் காஷிக்கு யாருன்னா போகிறதா கூட இருக்கலாம், இல்லை போகணுன்ற இருக்கலாம். காஷிக்கு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, போகாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் போகணுன்ற மாதிரி இருக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணிலலாம் வருது, வேறு தொடச்சிட்டு வரேன். ஓகே, கால் பைரவர் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். Oh my gosh, நிறைய தடை. ஓகே, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் கால் பைரவர். வேறு எதனா மெசேஜஸ் இருக்கான்னு பார்ப்போம். நிறைய ஒரு டிவைன் எனர்ஜிஸ், நிறைய விஷயங்கள். ஏன்னா லீவில் மேபி ஏதோ ஒரு ஹாலிடே மாதிரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது நேம் சட்டு ஞாபகமே வராது எனக்கு சார். நிறைய நேரத்தில் அது பலூன் மாதிரி மேலே போகும் இல்லையா, அந்த ஃபயர் இது பண்ணி அந்த இந்த மவுண்டெயின்ஸ்லாம் வியூஸ் பார்க்குறதுக்காக ஏறி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது நேம் எனக்கு ஞாபகமே வரல, சுத்தமாக இல்லை. யாருக்கெல்லாம் தெரிஞ்சால் அது மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அந்த மாதிரி ஒரு இதில் ஏறி நின்றுட்டு அது உங்களுக்கு டூர் காட்டுற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் வேறு விதத்தில் நீங்கள் ஒரு அடிமட்டத்திலே இருந்துட்டு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்காம இன்னும் வேறு விதத்தில் ஒரு ஹை ஒரு 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 டாப்பில் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும், கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணுன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து டிவைன் உங்களை வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. மேபி யாருன்னா இந்த ஹாலிடேஸ்க்கு போயிருக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் வியூஸ் பார்த்துருக்கலாம். மேலேருந்து நிறைய வியூஸ், நிறைய அந்த ரிவர், அந்த அருவி எல்லாம் போகிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி குற்றாலம் சிக்னிஃபிகண்ட். வேறு என்ன இருக்கிறது? நிறைய அனிமல் பேர்ட்ஸ் அந்த இதுதான் எனக்கு இங்கே தெரியுது, அதிகமாக தெரியுது. டிவைன் ஒரு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஃபேரிஸோ டிவைனோ யூனிவர்ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்துட்டு நான் சொன்ன அந்த ஒரு கால் பைரவர், அந்த பைரவரோட அந்த இமேஜ் நிறைய எனக்கு இங்கே தெரியுது. எனக்கு அவங்க வந்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு உங்கள் ஒரு குட் ஃபார்ச்சூன், ஒரு லக், ஒரு டெஸ்டினி, அந்த விஷயங்களில் வந்துட்டு அவங்க வாசலில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களை. உங்கள் வாசலில் வந்துட்டு அவங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. யாரும் ஒரு கெட்ட எண்ணத்துலேயோ கெட்ட விஷயங்களோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரொடெக்ஷன் சில பேருக்கு வராகி மாவோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, மாவராகி.
நிறைய நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, இன்னமும் வரப்போகுது. சில பேருக்கு உங்களுடைய லவ் லைஃப்பில் இருக்கலாம், உங்களுடைய வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ விஷயத்தில் இருக்கலாம். இதில் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. கிளியராக இருக்குது, அந்த பாத் கிளியராக இருக்குது, நீட் அண்ட் கிளியராக. ஒரு ரெட் கார்பெட் போட்டு விடுவாங்க இல்லையா ஒரு செலிப்ரிட்டி வரும்போது, அந்த மாதிரி ஒரு விஐபி ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு பாத் வந்துட்டு டிவைன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த இலக்கை போய் சேர்ந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு புரியுது, என்னால் உணர முடியுது, நிறைய பேர் இன்னமும் சில சுச்சுவேஷன்ஸில் மாட்டியிருக்கீங்க, இன்னமும் வந்து வெளியே வர வழி தெரியாமல் இருக்கிறீங்க, பேச முடியாமல் இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமே நடக்கும். நீங்கள் உங்களை வந்து எப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைனோட கையில் கொடுத்துட்றீங்களோ, நீங்களே முடிவெடுங்க, நீங்களே எங்களை இந்த விஷயங்களை இந்த வெளியில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் உங்களால் வெளியில் வர முடியும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டக் ஆகி தான் இருப்பீங்க. டைம் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, உங்களுக்கு கிடைக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் வெளியில் வந்துடலாம். ஓகே, இதான் மெசேஜ் எனக்கு இங்கே தெரியுது. நடுவில் வந்துட்டு ஒரு ஹாட் ஷேப் இருக்கு. அந்த ஹாட்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தெரியுது எனக்கு. வீனஸ் எனர்ஜி, வீனஸ் அந்த சிம்பிள் தெரியுது அந்த ஹார்ட்குள்ளே. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெல்த்தி, நல்ல ஒரு ஹெல்த்தி, நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்குதுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஹாப்பியான லைஃப் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்கன்றதுக்காக. பட்டர்ஃப்ளையும் இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளையும் இருக்குது, அந்த வண்டுன்றதும் இருக்குது. ரொம்ப சிக்னிஃபிகண்ட். பட்டர்ஃப்ளை, வண்டு. திரும்பவும் சொல்கிறேன், அந்த சேனலில் நியூஸ் சேனலில் வந்துட்டு கடல் வேக்ஸ் ரீடிங் பண்ணியிருக்கேன். அதுலேயும் எனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த சேனல் செக் பண்ணுங்கள், நான் லிங்க் இதில் தரேன். ஓகே, இதுதான் பட்டர்ஃப்ளை. அது மேலே பட்டர்ஃப்ளை மேலே வந்துட்டு அந்த டோட்டாக அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது பட்டர்ஃப்ளை மேலே. இன்னொரு இமேஜ் எனக்கு இங்கே தெரியுது. இன்னொரு இமேஜ் வந்து ஒரு 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 லேடி உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது. லேடிக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பறவையோ பட்டர்ஃப்ளையோ அந்த விஷயம் தெரியுது. அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த விஷயம் பார்க்குறாங்க. அந்த ஃப்ளார்ஸாக இருக்குது நிறையா. அவங்க உட்காந்த இடத்துல ஒரு நிறைய ஃப்ளார்ஸ் பூத்துருக்கு. அந்த இடத்துல உட்காந்துருக்க மேபி கார்டனிங்காக இருக்கலாம், ஏன்னா வீட்டில் ஃப்ளார் அந்த தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து இருக்கும்போது நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறதா இருக்கலாம் நீங்கள். சரியா? அது பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் ஸ்டக் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். ஸ்டக்கு கிடையாது, கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுடைய விரோதிங்கெல்லாம் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா, விரோதின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, உங்களுடைய டவுன்ஃபால் ப்ரே பண்ணுறாங்க. அவங்க டவுன்ஃபால் ப்ரே பண்ண நீங்கள் வந்துட்டு ஹையில் போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலே ஒரு கெட்டதில் நல்லது பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க பண்ணுறதுனால வந்துட்டு எதுவுமே உங்களுடைய லைஃப்பில் எந்த விஷயமும் பாதிக்காது, ஸ்டாப் ஆகாது. நீங்கள் வந்துட்டு இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க லைஃப்பில். எல்லா விதத்துலையும் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்க அந்த விதத்தில் நீங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்க போகிறீங்க. அவங்க பண்ணுறது பண்ணட்டும், அதை பற்றி எதுவுமே கேர் பண்ண வேண்டாம். சாக்லேட்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அந்த கேட்பரி எக்லேஸ் சாக்லேட் ஒரு சின்ன அந்த ரேப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எனக்கு விஷன் தெரியுது. எனக்கு அந்த மாதிரி சாக்லேட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். யாருக்காவது பர்த்டேவாக கூட இருக்கலாம். ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. ஓகே, யாருக்காவது வெட்டிங் டே கூட இருக்கலாம், வெட்டிங் ஆனிவர்சரி கூட இருக்கலாம். ஃப்ளார்ஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். நிறைய ஃப்ளார்ஸ் பார்க்குறீங்க, கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ், நிறைய கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் பார்க்குறீங்க. ஆமை Ten of Cups. இந்த கார்டு வந்துச்சுன்னா நான் அந்த ஃபுல் கார்டு தான் எடுத்துப்பேன். நான் எப்பவுமே ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ திங்ஸ், எல்லாமே நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட்
பண்ணியாச்சு. அந்த விஷயங்களை நீங்கள் சக்ஸஸும் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஓவர்ஃப்ளோ. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஓவர்ஃப்ளோ. பைசீஸ் எனர்ஜி இருக்குது, மெர்க்குரி எனர்ஜி இருக்குது, வீனஸ் எனர்ஜி இருக்குது, டாரஸ், கேப்ரிகான், ஹெரஃபண்ட் கார்டு எனக்கு தெரியுது. எனக்கு ஹெரஃபண்ட் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு முடிச்சாச்சு. ஒரு லீடர் அந்த மாதிரி குவாலிட்டியில் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு பாஸ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உணர்றீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு போல்டு, ஒரு ஒரு நல்ல விதத்தில் ஒரு ஆட்டிடியூட், நல்ல விதத்தில் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான எனர்ஜி. 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களுக்கான எனர்ஜி, உங்களுக்கான மெசேஜ். யாருக்கு மெசேஜ் எப்படி ரெசனேட் ஆச்சோ கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைக் பண்ணுங்கள். புது சேனல் பார்க்காதவங்க புது சேனல் பாருங்கள். ரெட் ஏஞ்சல் புது சேனல் நேம். அந்த லிங்க் நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.